வெல்கம் டு நெட்செட் ஸ்மாஷஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிராக் நெட் அண்ட் செட். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன் செட் பற்றியும், அதுக்கப்புறம் என்னென்ன கண்டென்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, நம்ம வந்துட்டு நெட் அண்ட் செட் வந்து கிராக் பண்ணணும்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் வந்துட்டு இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃப்ரம் 2018 ஆன்வர்ட்ஸ் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இந்த எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன எதுக்காக இது கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இட் இஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்காகவும் இதை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிசம்பர் 2018 ஆன்வர்ட்ஸ் வந்துட்டு சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறதில்ல, இது வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்டிஏனா யார்? ஸோ என்டிஏ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. அது நிறையா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் நீட், ஸோ JEEE, ஸோ லைக்வைஸ் எல்லா எக்ஸாமுமே அவங்க தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2019 இருந்து எல்லா எக்ஸாம்ஸுமே வந்துட்டு என்டிஏ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்டிஏ நெட்டும் த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியா. ஸோ இதுக்கு நெட் வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் நமக்கு இல்லை. பட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்துட்டு நீங்கள், அதாவது ஜேஆர்எஃப் வந்துட்டு கிளியர் பண்ணணும்னா 30 இயர்ஸ். ஸோ 30 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணியே ஆகணும். பட் 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அப் டு 33 ஏஜ் வரைக்கும் நீங்கள் ஜேஆர்எஃப் வந்துட்டு எய்ம் பண்ணலாம். பட் நெட்டுக்கு வந்துட்டு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் இல்லை. பட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணணும் அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஓபிஎஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ 35 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஜேஆர்எஃப்க்கு குவாலிஃபைட். ஸோ 35 ஏஜ் லிமிட் வரைக்கும் நீங்கள் ஜேஆர்எஃப்க்கு கிளியர் பண்ணலாம். ஸோ 35 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஜேஆர்எஃப்க்கு ட்ரை பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஏஜ் க்ரைட்டீரியா. அகடமிக் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் பிஜி ஹோல்டர் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக 55% அக்ரிகேட் மார்க் இருக்கணும். கேண்டிடேட் மஸ்ட் அப்டைன் அட்லீஸ்ட் 55% மார்க் அக்ரிகேட் இந்த இயர் பிஜி. ஸோ பிஜியில் வந்துட்டு 55% வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அடுத்தது ஃபைனல் செமஸ்டர் படிக்கிற பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். பட் ரிசல்ட் பொறுத்து. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வேளை பிஜி கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு வேளை நெட் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ விதின் 2 இயர்ஸில் அவங்க வந்துட்டு அந்த பிஜியை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எலிஜிபிள் ஃபார் அப்பியரிங் தி நெட். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஓபிசி கேட்டகரிக்கு 500, எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250. ஸோ இது வந்துட்டு நம்ம பேங்கிங் மூலயமா நம்ம பண்ணிக்க முடியும். இல்லாட்டி செலான் எடுத்து கூட நம்ம பே பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ். இஸ் தேர் எனி சேஞ்சஸ் இன் யூஜிசி நெட் எக்ஸாம்? ஆமாம், பழைய பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா 2018 வரைக்கும் டில் 2018 டிசம்பர் ஜூனில் நம்மளுக்கு பேட்டர்ன் மாறி இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் படி பார்த்துட்டிங்கன்னா we have only 2 papers. அதுக்கு முன்னாடி வந்துட்டு 3 papers இருக்கும். பட் இப்போ வந்துட்டு 2 papers தான். ஆன்லைன் மோட், கம்ப்யூட்டர் பேஸ்ட். இது எம்சிக்யூ மட்டும்தான் இருக்கும். மீடியம் ஆஃப் தி எக்ஸாம் வந்துட்டு இங்கிலீஷ். ஸோ ஹிந்தியில் வந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பேப்பர் 1ல் 50, பேப்பர் 2ல் வந்துட்டு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் 100. ஸோ ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 2 marks. ஸோ 150 கொஷின்ஸ் இன்ட்டு 2, மேக்ஸிமம் 300 மார்க். ஸோ இதில் நெகட்டிவ் மார்க் வந்துட்டு கிடையாது. ஸோ நிறையா பேருக்கு அந்த டவுட் இருக்கும், நெட்டில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க் இல்லை. அடுத்தது வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக பேப்பர் 1 வந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா பேப்பர் 1மே அக்ரிகேட் மார்க்ஸ்லாம் நம்மளுக்கு சேர்ந்து வரும். ஸோ யூ ஷுட் டேக் கேர் யுவர் பேப்பர் 1 ஆல்சோ அலாங் வித் யுவர் பேப்பர் 2. ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பேப்பர் 1ல் நம்மளுக்கு என்னுடைய சஜஷன், என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய சஜஷன் வந்துட்டு நான் சொல்கிறேன்.
ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 50 × 2 100 இருக்கும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே லைக் எப்படி பேப்பர் 2க்கு நம்மளுக்கு 10 யூனிட்ஸ் இருக்கும், அதே மாதிரி பேப்பர் 1 சிலபஸ் எடுத்து அதில் ஒரு ஹியூஜாக இருக்கும். சிலபஸில் வந்துட்டு நிறைய கண்டென்ட் இருக்கும். பட் அதில் நம்மளுடையான கேப்பபிலிட்டிஸ் இப்போ வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு நல்லா வரும்னா நீங்கள் அந்த மேத்தமெட்டிக்கல் போர்ஷன்ஸ் எடுக்கலாம். இல்லை எனக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நல்லா வரும்னா அந்த போர்ஷன் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணி எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஃபில்டர் பண்ணி படிங்க. எந்த டாப்பிக்குமே லீவ் பண்ணாதீங்க. எல்லா டாப்பிக்குமே ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. லைக் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பேப்பர் 1. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட்டஸ்ட் மெத்தட் இருக்கும். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல்ஸ் ஏதாவது ஒரு ஏபி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஷார்ட்கட்ஸ் மெத்தட் இருக்கும். ஸோ எப்படி வந்துட்டு வித்தின் அ டைம் ஃப்ரேம் வந்துட்டு நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்துட்டு விட்டுருங்க. ரிமைனிங் 40 கொஸ்டின்ஸில் நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரீவியஸ் 10 இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து படிச்சிங்கனாலே போதும். ஸோ இது இட்ஸ் ஃபார் ஃபஸ்ட் பேப்பர். ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் எடுத்துகிட்டு அதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன ஷார்ட்கட் வே இருக்குது, ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பேப்பர் 2 வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து 25 டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ 25 டெக்னிக்கல் சப்ஜெக்டை நமக்கு 10ஆக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ சிலபஸ் வந்துட்டு 2019 நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். எந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா லைக் அல்காரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சர், C++, டேட்டா பேஸ், கம்பைலர் டிசைன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இல்லாட்டி அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், கிராஃப் தியரி. ஸோ இதுகளெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கொஷின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே செகண்ட் கேட்டகரி பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு, சாஃப்ட் கம்ப்யூட்டிங், கரண்ட் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு செகண்ட் கேட்டகரியில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதில் எப்படி நம்ம வந்து செகண்ட் பேப்பருக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் டேக் அட்லீஸ்ட் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் யூ ஷுட் சால்வ் அவுட் ஒன்ஸ் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் வெல் இன் யுவர் பேப்பர் 2 சிலபஸ். ஸோ பேப்பர் 2 சிலபஸ் வந்து நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் டூ இட். பாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பரை சால்வ் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் செலக்டட் டாபிக்ஸ், அதாவது கொஷின்ஸ் பேட்டர்னை பார்த்துட்டு எந்தெந்த டாப்பிக்ல இருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ 50% ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நீங்கள் கொஷின் பேப்பரை வந்துட்டு சால்வ் அவுட் பண்ணிங்கனாலே முடிஞ்சிடும். ரிமைனிங் 50% எப்படின்னா செலக்டட் டாபிக்ஸில் படிங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பெட்டராக இருக்கும் டு கிளியர் திஸ் எக்ஸாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் ஃபஸ்ட் பேப்பர். ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் என்ன மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்வாரன்மெண்டல் சயின்ஸ் மீன்ஸ் பீப்புள் அண்ட் என்வரான்மெண்ட் இருக்கும். அதில் வந்து 6 வெயிட்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் 4 வெயிட்டேஜஸ், எஜுகேஷன் 5, பாலிட்டிக்ஸ் 1, இம்பார்ட்டன்ட் டேஸ் 1 அண்ட் சயின்ஸ் வந்துட்டு 1. ஸோ இதெல்லாம் வந்து தியரி பேஸ்ட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் வந்துடும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 5 மார்க்ஸ்க்கு. அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் வந்துட்டு உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்துடும். லாஜிக்கல் ரீசனிங் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதை தவிர தியரி ஓரியன்டில் வந்துட்டு இப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு பேப்பர் 1க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் பேப்பருடைய மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஏஏ. ஸோ அந்த மாதிரியான இருக்கிற சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸோ வெயிட்டேஜஸ் அதே மாதிரி 2018 பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி அல்காரிதம்ஸ், கம்பைலர் டிசைன், நெட்வொர்க்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகமான மார்க் செக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக யூனிட் வைஸ் அனலைசிஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் டிசம்பர் 2018 டு டிசம்பர் 2019. இதில் பார்த்துட்டிங்கன்னா 10 யூனிட்ஸில் எப்படி செக்ரிகேஷன் வந்திருக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அல்கோரிதம்,
சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ், அதாவது டேட்டா அதாவது டிஜிட்டல் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து 15 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இயர் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட். ஸோ அடுத்தது சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரும் நம்மளுக்கு செகண்ட் இதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அல்கோரிதம்ஸ், டிஓசி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் முன்னாடி நம்மளுக்கு அவ்வளோ கேட்கல, பட் இப்போ வந்துட்டு 9 to 10 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூனிட் வைஸ் அனலைசிஸ் பார்த்துட்டு அதில் எந்த யூனிட்க்கு வந்துட்டு அதிகமான வெயிட்டேஜஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்து அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு 10 ஸ்டெப் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கெதர் பண்ணது. ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் அவுட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா, நோட் டவுன் யுவர் சிலபஸ். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் தரோ அபவுட் த சிலபஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். செகண்ட், ரெஃபர் குட் புக்ஸ். இப்போ நீங்கள் எம்சிக்யூ புக்ஸை வாங்கி அதில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா அது வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. பிகாஸ் அங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் மேபி தப்பாக இருக்கலாம். அந்த கொஷின் உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் போட்டிங்கன்னா இட்ஸ் ராங். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலுமே நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு புக்கு எடுத்து அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். ஸோ என்னதான் நம்மளுக்கு நெட்டில் நிறையா நோட்ஸ் கிடைச்சாலும், நம்மளுக்கு புக்ஸ் அவைலபிலிட்டியாக இருந்தாலும், நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்களுடைய இதில் வந்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுடைய ஓனாக நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா யூ கேன் கெட் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆன் தட் பர்டிகுலர் டாபிக். ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ யூனிட் வைஸ் நீங்கள் எந்த யூனிட்டை பிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூனிட்டுக்கு உங்களுடைய ஓன் நோட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தது, ட்ரை டு டீச் சம் ஒன். அதாவது நீங்கள் படித்து முடிச்சுட்டு அதை வந்துட்டு வேறவங்களுக்கு சொல்லி தரது மூலயமா என்ன பண்ணலான்னா நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஒரு கான்செப்ட் எனக்கு தெரியும் அப்படின்னா அது நான் மட்டுமே வந்துட்டு எனக்குள்ளே இது பண்ணிட்டு இருந்தா அது சீக்கிரம் மறந்துடும். பட் வென் யூ ஆர் தாட் டு சம் ஒன், ஸோ இட் இஸ் ஈஸிலி யூ கேன் ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம், அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டியான டாபிக்ஸை வந்துட்டு நீங்கள் அப்படி சொல்லி கொடுக்கும்போது இது உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதும் இருக்கும், பட் ஆனால் அதை கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை சால்வ் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் ஸ்கிப் தட் கொஸ்டின். ஸோ அந்த 2 மார்க்குக்காக நம்ம அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் இது வந்துட்டு 2 கேட்டகரியாக பிரிக்கலாம், பிஃபோர் எக்ஸாம் அண்ட் டியூரிங் தி எக்ஸாம். ஸோ டியூரிங் தி எக்ஸாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய கொஸ்டின்ஸ் வந்துட்டு சால்வ் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பட் பிஃபோர் த எக்ஸாம் வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் 4 to 5 ஹவர்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். நேற்று படித்த கான்செப்டை இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த கான்செப்ட்டுக்கு போங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த நோட்ஸை வந்துட்டு அடிக்கடி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு டெய்லி ஒரு ரொட்டைன் ஷெட்யூலிங் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நம்ம வந்துட்டு இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டியூரிங் தி எக்ஸாமினேஷன் ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே வந்துட்டு முடிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் 10 minutes யூ ஜஸ்ட் வெரிஃபை ஆல் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் 1 to 100. ஸோ அந்த 10 நிமிஷத்தில் நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ணுறது மூலயமா நமக்கு நிறையா வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா, பை மிஸ்டேக்குன்னு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா யூ கேன் ரெக்டிஃபை ஈஸிலி. அடுத்தது அப்டேட்டட். ஸோ சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். பிகாஸ் அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டு யூஜிசி வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்டிஏ வெப்சைட் வந்துட்டு அதுக்காக இருக்குது. ஸோ கீப் ஆன் அப்டேட்டட் அந்த பர்டிகுலர் வெப்சைட். நீங்கள் அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் போடுவான்னு தெரியாது. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரிவிஷன் அண்ட் செல்ஃப் அனலைசிஸ். உங்களையே நீங்கள் செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் ஒரு 10 years கொஷின்ஸ் எடுத்து ஒன்ஸ் நீங்கள் கான்செப்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் குட் ஸ்கோர். அண்ட் ரிவிஷன் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வைல் யூ ஆர் ஸ்டடியிங். எந்த எக்ஸாமுக்காக இருக்கிறோம் ரிவிஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஆன்லைன் மார்க் டெஸ்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும்.
ஸோ நீங்கள் இப்போ ஒரு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஆன்லைன் மார்க் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் வைஸ்ன்னு போட்டிங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. பெய்டு வெர்ஷன்ஸ் எல்லாம் போகாதீங்க, ஃப்ரீயாகவே நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நாலேஜஸ் டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் போர்ஷன்ஸ். ஸோ எல்லா போர்ஷனும் முடிச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா யூ மே நோ வேர் யூ ஆர் ஸ்டாண்டர்ட். ஸோ அது வந்துட்டு நீங்கள் வேர் யூ ஆர் ஸ்டாண்ட், ஸோ அது வந்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டோன்ட் லைக் அ புக் வார்ம். ஸோ ஒரு புக்கு எடுத்தோம், அதை மட்டும் மக்கப் பண்ணோம், ஃபுல்லாக படித்தோம், சரி போனால் நம்ம பாஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. யூ மஸ்ட் டேக் யுவர் ஓன் நோட்ஸ் ஃப்ரம் தட் புக். ஸோ அப்போ தான் உங்களுக்கு யூ ஷுட் அனலைஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சும்மா புக்கை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனால் நெவர் சக்சீடட். ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அப்புறம் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ என்னால் முடியுமா, நான்லாம் வந்துட்டு பண்ண முடியுமா, ஸோ எனக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்துட்டு கிராக் பண்ண முடியுமா, இவ்வளோ கஷ்டமாக வந்திருக்கு, போன டைம் இவ்வளோ. ஸோ அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே தூக்கி போடுங்க. பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. என்னால் முடியும், நான் இந்த டைம் கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் பூஸ்டப் பண்ணுங்கள். தென் யூ கேன் ஏபிள் டு சக்சீட். அந்த அந்த அடுத்த எக்ஸாம்லேயே நீங்கள் வந்துட்டு சக்சீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நெகட்டிவ் தாட்ஸோடு நீங்கள் அப்பியர் ஆனீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸே உங்களை வந்துட்டு என்ன பண்ணுவோம், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை கம்மி பண்ணி ஃபெயிலியருக்கு தான் கொண்டு போகும். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஃபெயிலியர் ஆனாலுமே அடுத்ததில் வந்துட்டு நான் கண்டிப்பாக சக்சீட் ஆகுவேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ என்னென்ன புக்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு நிறைய மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ நிறைய கன்ஃபியூஷன் எந்த புக்கை இது வந்துட்டு நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரூமன் ஸ்பெசிஃபிக் சீரியஸ் வந்துட்டு பேப்பர் 1ல் இருக்கும். அதேமாதிரி உட்காஸ் உடைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே பேப்பர் 1க்கு புக் வாங்கும்போது வெறும் ஆன்சர் இருக்கிற புக்காக வாங்காதீங்க, ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்குற மாதிரியான புக்ஸை பார்த்து வாங்குங்க. ஸோ ட்ரூமன் சீரியஸில் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது ப்ரிஃபர்ட் புக் ஃபார் பேப்பர் 2. ஸோ இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டாண்டர்டான புக் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த புக்லேருந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் வந்துட்டு கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அக்ரிகேட்டட் கட் ஆஃப் 1 and 2. ஸோ ரெண்டுலேயுமே சேர்ந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் தான் கெயின் பண்ண முடியுமே. ஒரே ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் கெயின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பேப்பர் 2 கொடுக்குறீங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸ் பேப்பர் 1க்கு கொடுக்கணும். தென் ஒன்லி கேன் ஏபிள் டு கெட் த அக்ரிகேட் மார்க்ஸ். அப்புறம் மினிமம் கட் ஆஃப்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் தே ஷுட் செக்யூர் 40%. அந்த 100%ல் 40% மினிமமாக வேணும். அதே மாதிரி பேப்பர் 2ல் பார்த்துட்டிங்கன்னா மினிமமாக 40% அவங்க வந்து எடுக்கணும். அதே மாதிரி ஓபிசிக்கு பார்த்துட்டிங்கன்னா 35%. அதே பேப்பர் 2லையும் 35%, விச் மீன்ஸ் 17 மார்க்ஸ். 35 into 2 இதில் பார்த்தீங்கன்னா 17 into 2 34, சாரி 18 into 2 35 மார்க்ஸ். ஸோ 18 கொஸ்டின்ஸ் வந்து ஓபிசிக்கு பேப்பர் 1ல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் பேப்பர் 2ல் 100க்கு, இதில் 50க்கு. ஸோ இது வந்து மினிமம் கட் ஆஃப். இந்த மினிமம் கட் ஆஃபை நீங்கள் மினிமம் கட் ஆஃப் ரீச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் காம்படிட்டர்ஸ் கூட காம்படிட் பண்ண முடியும். ஸோ இந்த மினிமம் கட் ஆஃபே எனக்கு வரல அப்படின்னா you're going to face a fail category. ஸோ அதனால வந்துட்டு அந்த 35% அப்படிங்கிறது ஃபார் ஓபிசி ஆர் பிடபிள்யூடி எஸ்டிஎஸ்சி கேட்டகரிக்கு அந்த 35% கண்டிப்பாக நீங்கள் செக்யூர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மினிமம் கட் ஆஃபை நம்ம எப்படி வாங்க முடியும் பேப்பர் 1ல் பேப்பர் 2லங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஜேஆர்எஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் கேட்டகரி வைஸ் இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த 35% அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப். ஸோ இது பார்த்தீங்கன்னா இயர் வைஸ். இப்போ நவம்பர் 2017 பார்த்தீங்கன்னா 56 ஃபார் ஜென்ரல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுறதுக்கு 65. லைக் வைஸ் கேட்டகரி வைஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாப் 15% ஆர் டாப் 6% கேண்டிடேட் தான் எடுப்பாங்க. யார் எடுப்பாங்க அப்படின்னா அந்த 35%க்கு மேலே இருக்கிற கேண்டிடேட்ஸில் இருந்து தான்
ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டாப் 6% யார், டாப் 15% யார் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2020 கட் ஆஃப் இதுதான். ஸோ அன்ரிசர்வ் ஜென்ரல் கேட்டகரிக்கு 63.33 வந்துட்டு ஜேஆர்எஃப் கட் ஆஃப். அதே மாதிரி இது ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 57.33. இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரம் 2020 ஆன்வர்ட்ஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 58.67 ஜேஆர்எஃப்க்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஜேஆர்எஃப் கட் ஆஃப். ஸோ ஜேஆர்எஃப் கட் ஆஃப் பார்த்துட்டிங்கன்னா 63. ஸோ 100%ல் 63% நம்ம எடுத்திருந்தா யூ மே கெட் யுவர் ஜேஆர்எஃப். 58.67 எடுத்திருந்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஆச்சுன்னா யூ மே கெட் யுவர் ஜேஆர்எஃப். லைக்வைஸ் நம்ம இதாக இருக்குது, கேட்டகரி வைஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க்ஸ். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்லி யூ ஆர் எய்ம் ஃபார் தி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நெட் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்ஸை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அன்ரிசர்வ் ஜென்ரல் கேட்டகரிக்கு 54.67, இடபிள்யூஎஸ்க்கு 49.33, ஓபிசி கேட்டகரிக்கு 48.67, எஸ்சி கேட்டகரிக்கு 46, எஸ்டி கேட்டகரிக்கு 45.33. ஸோ இந்த கட் ஆஃப் தான். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 55%க்கு எய்ம் பண்ணினீங்க அப்படின்னா, ஒரு 60%க்கு எய்ம் பண்ணீங்கன்னா யூ மே கெட் யுவர் நெட். ஸோ 100%ல் 60%ன்னு எடுத்துட்டிங்கன்னா பேப்பர் 1ல் அவுட் ஆஃப் 50 30 கொஷின்ஸ் ரைட் பண்ணணும். அதே மாதிரி பேப்பர் 2ல் அவுட் ஆஃப் 100 60 கொஷின்ஸ் வந்து ரைட் பண்ணணும். ஸோ டோட்டலி அவுட் ஆஃப் 300 90 கொஷின்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணணும். அவுட் ஆஃப் 300 மார்க்ஸ்க்கு நீங்கள் 160 ஆர் 170 எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. ஃபார் ஜேஆர்எஃப்க்கு நீங்கள் 200 வந்துட்டு ரீச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு இயர்மே வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்கள் எய்ம் பண்ணீங்கன்னா யூ மே கெட் யுவர் நெட் அண்ட் ஜேஆர்எஃப். ஸோ லாஸ்ட் 5 சஜஷன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கேதர் பண்ணது. ஸோ என்னென்ன சஜஷன் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பரை நீங்கள் சால்வ் அவுட் பண்ணியே தீரணும் நீங்கள் குவாலிஃபைட் ஆகணும் அப்படின்னா. அதே மாதிரி ரிவ்யூ பண்ணிகிட்டே இருங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்டில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்துட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்ன சப்ஜெக்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி வீடியோஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரேதர் தென் தி புக் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஒரு வீடியோவில் வந்துட்டு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் எப்படி வந்துட்டு சால்வ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு டைம் அந்த பேப்பரெல்லாம் எடுத்து சால்வ் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள் அந்த பேப்பர்ஸை மார்க் டெஸ்ட் மூலியமாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா யூ மே கெட் யுவர் நெட் ஆர் யூ மே கெட் யுவர் ஜேஆர்எஃப் டூ. ஸோ தேங்க்யூ ஃபார் பேஷண்ட் லிசனிங். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கொரீஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும், வேறு ஏதாவது ரிலேட்டட் வந்துட்டு என்ன மாதிரியான டாபிக் ரிலேட்டட் வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு ஒரு நெட் ஒரு செட் வந்துட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியேட்டாக வரும். ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் மிஸ் அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஏதாவது உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன் லிசனிங் ஸோ மச்.